முன்பின் தெரியாதவனுக்கு இடம் கொடுத்தா அது பெரிய பாதகமாக தான் முடியும் அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பித்த தமனகன் பேனும் மூட்டை பூச்சியும் அப்படிங்கிற கதையை சொல்ல ஆரம்பிக்குது. ஒரு அரசன் ஒரு அழகான அரண்மனையில் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கிறான். அவனோட படுக்கை அறையில் ஒரு அழகான பஞ்சனை ஒன்று இருக்குது. அதில் பளபளப்பான மேல் விரிப்பு ஒன்று விரிக்கப்பட்டு இருக்குது. அந்த விரிப்போட மடிப்பு ஓரத்தில் ஒரு பெண் பேன் ஒன்று இருக்குது. அதோட பெயர் மந்த விசர்ப்பினி. அரசன் தூக்கத்தில் இருக்கும்போது அந்த பேன் வெளியே வந்து அரசனோட ரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குடித்து அது வளர்ந்து வருது. இப்படி நல்ல ரத்தம் குடித்து வளர்ந்ததால் அதோட உடல் அழகாகவும் பருமனாகவும் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் அதோட குடும்பமும் பெருசாகுது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் காற்றுல ஒரு மூட்டை பூச்சி அடித்து வரப்பட்டு அங்கே வந்து சேருது. அதோட பேர் டுண்டூகம். வளவளப்பும் பளபளப்புமான அந்த பஞ்சன மேல் விரிப்பு, தலையணைகள், அந்த நறுமணம் மிகுந்த படுக்கை, இது எல்லாத்தையும் பார்த்த உடனே மூட்டை பூச்சிக்கு பயங்கரமான மகிழ்ச்சி. அதை தொட்டு பார்க்குறதுலே ஒரு சுகம் இருக்கிறத பார்த்து அங்கே எங்கும் பரபரப்பாக சுற்றிட்டு இருக்குது. அப்பவும் விதிவசத்தால் அந்த மந்த விசர்ப்பினி அப்படிங்கிற பேனை அந்த மூட்டை பூச்சி சந்திக்குது. உடனே அந்த பேன் மூட்டை பூச்சியை பார்த்து, இங்கே நீ எப்படி வந்த? இது அரசருக்கு உரிய படுக்கையாச்சு, இதை விட்டுட்டு சீக்கிரம் போயிடு அப்படின்னு விரட்டுது. அதுக்கு மூட்டை பூச்சி, அப்படி சொல்லாதீங்க அம்மா, நான் சொல்கிறதே கேளுங்க. நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன் விருந்தாளி. அந்த விருந்தாளி நீங்கள் உபசரிக்க வேணாமா? அந்தன அக்னிக்கு வணக்கம் செலுத்தி வழிபடுறான். மற்றவங்க அந்தணனுக்கு மரியாதை செய்கிறாங்க. மனைவி கணவனுக்கு மரியாதை செய்கிறா. விருந்தாளிய எல்லோருமே மரியாதை செய்கிறாங்க. நான் பல வகைப்பட்ட மனிதர்களோட ரத்தத்தையும் உறிஞ்சி உறிஞ்சி ருசி பார்த்துருக்குறேன். அது காரமாகவும் சத்து இல்லாமலாம் இருக்கும். ஆனால் அரசனோட ரத்தத்தை இதுவரைக்கும் நான் ருசித்து பார்த்ததே இல்லை. இவ்வளவு அழகான படுக்கையில் படுக்கிற அரசனோட ரத்தமும் ரம்யமாக அமிர்தம் மாதிரி இருக்கும். மருத்துவர்களோட மருந்துகள் காரணமாக அந்த ரத்தம் வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிற மூணும் இல்லாமல் சத்தான உணவால் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். இந்த ரத்தம் ரொம்ப அருமையாக இருக்கும். எனக்கு அதனால் வளமும் மனமும் ருசியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். அதை ருசி பார்க்க ஆசைப்படுறேன், கொஞ்சம் தயவு காட்டுங்கம்மா அப்படின்னு சொல்லுது. உடனே இந்த பேனும், உனக்கு தகுதியான இடம் இது இல்லை, நீ போயிடு. அது மட்டும் இல்லை, நீ கடிச்சா அந்த வேதனை ஒரு நெருப்பை போல் இருக்கும். உன் வாய் எப்படி? நேரம், இடம், முறை எதையும் தெரியாமல், அது மட்டும் இல்லை எதிரியோட பலத்தையும் தன்னோட திறனையும் தெரியாமல் யோசனை இல்லாமல் நடந்துக்கிற முட்டாள் எந்த பயனையும் அடைய மாட்டான். அது உனக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லுது பேன். ஆனால் அந்த மூட்டை பூச்சியும் விடுறதா இல்லை. பேனோட காலில் விழுந்து கெஞ்சி கெஞ்சி கேட்குது. கடைசியாக இறக்கம் மேலிடம் சரி போ அப்படின்னு பேன் சொல்லி முடிக்குது. அந்த பேன் இப்படி சொல்கிறதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. ஒரு நாள் மூலதேவன் அப்படிங்கிற ஒரு திருடனோட மகனை பற்றி அரசனுக்கு கதை சொல்லிகிட்டு இருக்கிறத அந்த பேன் கேட்குது. அதாவது ஒரு பெண் கேட்ட கேள்விக்கு அந்த மூலதேவன் பதில் சொல்கிறான். அதாவது காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறவங்கள எவன் ஆதரிக்கிறானோ, கோபத்தை எவன் அடக்கிக்கிறானோ, அவனை பார்த்து அந்த மும்மூர்த்திகளும் நாணத்தால் தலையை கவிழ்த்துக்குவாங்க அப்படின்னு சொன்னானா. அதை அந்த விரிப்போட ஒரு மூலையிலேருந்து பேன் கேட்டுக்கிட்டு இருக்கவும் அந்த வார்த்தை இப்போ அதுக்கு ஞாபகம் வருது. சரி, அதனால தான் அது அப்படியே சம்மதிச்சு விடுது. மூட்டை பூச்சியை பார்த்து பேன் கடைசியாக கண்ட இடத்துல கண்ட நேரத்துல எல்லாம் ரத்தம் குடிக்க போயிடாத அப்படின்னு சொல்லுது. நான் புதுசாக வந்தவன், சரியான இடம் சரியான வேலை எது அப்படின்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லுது மூட்டை பூச்சி. அரசன் சாராயம் அடிச்சுட்டு போதையில் இருக்கிற நேரம், அல்லது அசதியில் கிடக்கிற நேரம், அல்லது நல்ல தூக்கத்தில் இருக்க நேரம் பார்த்து போ, சத்தம் போடாமல் காலை கடி, சரியான இடம் அதுதான் அப்படின்னு சொல்லுது பேன். சரி, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு தலையாட்டிக்குது மூட்டை பூச்சி. ஆனால் அந்த மூட்டை பூச்சிக்கு அந்த மன்னரோட ரத்தத்தை குடிக்கணுங்கிறதுல தான் ஆசை இருந்துச்சே தவிர வேறு எதுலேயும் அதுக்கு மைண்டு போகலை. சாயந்தர நேரத்தில் அரசன் கொஞ்சம் கண் மூடின நேரத்தில் அது போய் அரசனோட முதுகில் போய் கடிக்குது. அது கடித்த கடி ஏதோ நெருப்பில் சுடுறது மாதிரி, தேல் கொட்டினது மாதிரி இருக்குது அரசனுக்கு. அப்படியே துடிச்சு துள்ளி எழுந்து நின்று வேலையாட்களை கூப்பிட்டு, ஏதோ பூச்சி என்ன கடிச்சிடுச்சு, படுக்கை பாருங்க அப்படின்னு கூறாரு. அந்த கூச்சலை கேட்டோன்னே மூட்டை பூச்சி நடுங்குது. ஓடி போய் கட்டிலோட இடுக்கில் புகுந்து தப்பிச்சுக்குது. வேலையாட்கள் எல்லாம் விளக்க வச்சு கவனமாக தேடுறாங்க. ஆனால் கடைசியில் அந்த விரிப்போட ஓரத்தில் இருந்த பேனை வேலையாட்கள்லாம் பார்த்துறாங்க. அதை அப்படியே குடும்பத்தோடு பிடிச்சி நசுக்கி கொள்கிறாங்க. அதனால தான் முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு இடம் கொடுக்காதுங்க அப்படின்லாம் சொல்கிறேன். இன்னொரு விஷயத்தை கேளுங்க, பரம்பரையாக வேலை பார்க்குற ஆட்களை நீங்கள் புறக்கணிக்கிறது தவறு. ஏன்னா உயிருக்கு உயிரான நண்பர்களை விட்டுட்டு கண்டவங்க கூட எல்லாம் நட்பு கொள்கிறவன் சண்டரவரன் அப்படிங்கிற ஒரு மூட நரியை போல சாவான் அப்படின்னு சொல்லுது தமனகன். அது எப்படி அப்படின்னு பிங்களகன் கேட்கவும் அந்த நரியோட கதையை சொல்ல ஆரம்பிக்குது தமனகன். ஒரு நகரத்தை அடுத்துள்ள காட்டில் ஒரு நரி ஒன்று வசித்து வந்துகிட்டு இருக்குது. அதோட பேர் சண்டரவரன். ஒரு நாள் பசியால் வாடி போய் இரவு நேரத்தில் இற தேட போகுது. அப்படியே நகரத்துக்குள்ளேயும் போகுது. அதை பார்த்ததும் ஊர் நாய்கள் எல்லாம் பயங்கரமாக குலைக்குது.
சில நாய்கள் ஓடி வந்து நரி மேலே விழுந்து கடிச்சு போடுது. அந்த நாய்க்கடிக்கு பயந்து உடலெல்லாம் காயம்பட்டு திசை தெரியாமல் தாவி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சாயக்காரன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிக்குது அந்த நரி. அங்கே நீல நிற சாயம் நிரப்பி இருந்த ஒரு தொட்டியில் போய் விழுது. நரியை துரத்திட்டு வந்த நாய்கள் திரும்பி போயிடுச்சு. நரிக்கு ஆயுள் கட்டியாக இருந்ததால் நாய்கள்கிட்ட இருந்து தப்பிச்சுக்குது. தொட்டியில் இருந்து விழுந்த நரி மறுபடியும் விழுந்து காட்டுக்குள்ளே ஓடுது. ஆனால் நரியோட உடல் முழுவதும் நீல நிறமாக மாறிடுச்சு. அதை பார்த்த காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம், இது என்ன மிருகம், புதுசாக இருக்கே, இப்படி நாம் பார்த்தது இல்லையே, எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு நினச்சி ஓட்டம் பிடிக்குது. ஒருத்தருடைய குணமும் பலமும் நடத்தையும் தெரிஞ்சிக்காம புத்திசாலிகள் அவனை நம்பி சேர மாட்டாங்க அப்படின்னு அதுங்க சொல்லி கத்திக்கிட்டே ஓடுது. அதுங்க ஓடுறதுக்கு காரணம் தன்னோட நிறம்தான். அதனால தான் அதுங்களுக்கு பயமும் கவலையும் உண்டாகிருக்குது அப்படிங்கிறத நிறைய தெரிஞ்சுக்குது. உடனே ஒரு சத்தம் போட்டு, ஏய் காட்டு மிருகங்களே, என்ன கண்டு ஏன் பயந்து ஓடுறீங்க? உங்களுக்கெல்லாம் அரசன் ஒருத்தனும் இல்லைன்னு தெரிஞ்ச அந்த இந்திரன் என்ன உங்களுக்கு அரசனா முடிசூட்டி அனுப்பி வச்சிருக்கிறாரு. என்னோட பேர் சண்டவரான். அதனால் என்னோட வலிமையோட ஆதரவில் இருந்து நீங்கள் எல்லோரும் அமைதியோடு வாழலாம் அப்படின்னு தந்திரமாக அந்த நரி சொல்லுது. அந்த பேச்சை கேட்டதும் சிங்கம், புலி, சிறுத்தை, குரங்கு, மான், முயல், நரி எல்லா காட்டு மிருகங்களும் ஒன்று கூடி அதை நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரசே, நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. சிங்கத்தை அமைச்சனாகவும், புலியை படுக்கையறை காவலாளியாகவும், சிறுத்தையை தோட்டத்து காவலாளியாகவும் நியமித்து மற்ற மிருகங்களுக்கும் ஆளுக்கு ஒரு வேலையை கொடுக்குது நரி. ஆனால் தன்னோட இனத்தை சேர்ந்த நரிகளை மட்டும் அலட்சியப்படுத்தி கழுத்தை பிடித்து வெளியே துரத்தி விட்டுது. இப்படியா நரி ஆட்சியை நடத்தி சுகமாக காலம் கழிக்குது. சிங்கம் முதலான மிருகங்கள் மற்ற மிருகங்களை கொன்று நரியோட முன்னே கொண்டு வந்து போடுது. ராஜ நீதிப்படி அந்த உணவை எல்லோருக்கும் பங்கிட்டு கொடுக்குது நரி. கொஞ்ச நாள் கழியுது. ஒரு நாள் ராஜசபையில் நரி இருக்குது. அந்த சமயத்தில் சபைக்கு பக்கத்தில் நரிகள் எல்லாம் கூட்டம் கூடி ஊழ போடுது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே சபையில் இருந்த நரிக்கு உடம்பு புல்லரிக்குது. கண்களில் ஆனந்த கண்ணீர் நிறையுது. உற்சாகத்தோட உடலை சிலுத்துக்கிட்டு போகிறத்த குரலில் அதுவும் ஊழ போட தொடங்குது. அதை பார்த்த சிங்கங்கள் எல்லாம், அட்டா பாவி, நீ நரியா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, என்னடா இப்படி பண்ணிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நரி நம்மளை ஏமாத்திடுச்சு, பிடிச்சி கொல்லுங்கடா அப்படின்னு கத்துது. நரி ஓட்டம் பிடிக்க பார்க்குது. ஆனால் புலி அதுக்கு முன்னாடி அது மீது பாஞ்சி அதோட தோலை கிழிச்சு கொல்லுது. பிங்களகன் இதை கேட்டு, அது சரி, சஞ்சீவகன் ராஜ துரோகி அப்படிங்கிறத நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது சண்டை செய்கிற விதம் தான் என்ன அப்படின்னு கேட்கவும், முன்னாடி நீங்கள் அதுக்கு பக்கத்தில் போகும்போது அந்த சஞ்சீவகனோட உடல் சோர்ந்து தளர்ந்து இருக்கும். இப்போ பாருங்க, வரும்போது கொம்புகளால் குத்தி கொல்ல கருதுறது மாதிரி தலையை குனிஞ்சிக்கிட்டே நெருங்கும். அதில் இருந்தே கொஞ்சம் துரோக சிந்தையோட அது இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுது தமனகன். இப்படி இங்கே சொல்லிட்டு நேரே சஞ்சீவகன் கிட்ட போகுது தமனகன். ஏதோ ரொம்ப மனம் சோர்ந்து தளர்ந்து போகிறது மாதிரி அது போயிட்டு இருக்குது. அதை பார்த்த சஞ்சீவகன், நண்பா நலந்தானே அப்படின்னு விசாரிக்குது. மற்றவங்களை அண்டி பழைக்கிறவனுக்கு சுகம் எங்கே இருக்க போகுது அப்படின்னு கேட்குது தமனகன். அது மட்டும் இல்லை, உனக்கு தான் தெரியுமே, ராஜ சேவகன் செய்பவன் அவனோட செல்வம் அரசனோட பலத்தை பொறுத்து இருக்குது. அவனுக்கு மன நிம்மதியும் கிடையாது, தன்னோட உயிர் மீது நம்பிக்கையும் கிடையாது. பிறந்ததும் துன்பம் கூடவே பிறக்குது, அதுக்கப்புறம் சாகிற வரைக்கும் பின்தொடர்ந்தே வருது. ராஜ சேவை செய்கிறதுன்னா துன்பங்களுக்கெல்லாம் முடிவே இல்லை. சாப்பிட்றதுலேயும் மனம் போகாது, நிம்மதியாகவும் தூங்க முடியாது, முழிச்சிருந்தாலும் மன விழிப்பு இருக்காது, சுதந்திரமாக எதையும் பேச முடியாது. இதுதான் அரச ஊழியனோட அழகு. ஒரு வேலையாளை பார்த்து ஓம் பொழைப்பு நாய் பொழைப்புன்னு சொல்கிறது தவறு. ஏன்னா நாயாவது தன்னோட விருப்பம் போல் சுற்றி திரிய முடியும். வேலைக்காரனும் அரசனோட விருப்பத்துக்கு தான் ஓடி திரியலாம். தரையில் படுத்து பிரம்மச்சாரியாக இருந்து உடல் மெலிஞ்சி உணவை சுருக்கி வாழும் துறவியை போலவே ராஜசேவகனும் வாழ்கிறான். ஆனால் புண்ணியத்துக்கு பதிலாக பாவம் தான் அவனுக்கு சேருது. அரசனுக்கு சேவை செய்கிறதுக்காக அரச ஊழியன் எவ்வளவு தூரம் நெருங்கி பழகிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அரசனை கண்டு அவன் பயப்படுறான். அரசனும் நெருப்புக்கு சமம். நெருங்கினா சுட்டுடும், விலகி இருந்தால் இதமாக இருக்கும். தின்பண்டம் சுவையாகவும் ருசியாகவும் இருக்கும். அதை வாயில் போட்டவுடன் மென்மையாக கரைஞ்சி போயிடும். அப்படி இருந்தாலும் அடிமை தொழில் புரிஞ்சு அதை வாங்கி திங்கிறதுல ஆனந்தம் உண்டா? நான் யார், நான் எங்கே இருக்கேன், எத்தனை நாள் அங்கே இருப்பேன், என்னோட நண்பர்கள் யார், நான் எதை தர முடியும், எதை வாங்கிக்க முடியும், என்னோட திறமை என்ன, இப்படி அரச ஊழியன் அடிக்கடி நினச்சி பார்க்க வேண்டி இருக்குது. எதையோ மனசில் வச்சுக்கிட்டு தமனகன் இதெல்லாம் பேசுகிறான் அப்படின்னு நினச்ச சஞ்சீவகன், நண்பா நீ இப்போ என்ன சொல்ல வர்ற? சஞ்சீவகனே, நீ என்னோட நண்பன், உங்ககிட்ட நான் முக்கியம் உண்மையை சொல்லணும். பிங்களகன் உன் மேலே கோபமாக இருக்குது. சஞ்சீவகனை கொன்று எல்லா மிருகங்களுக்கும் விருந்து வைக்க போகிறேன் அப்படின்னு இப்போ சொல்லிகிட்டு இருக்குது. அதை கேள்விப்பட்டதும் எனக்கு ரொம்ப கவலையாக போயிடுச்சு. இனி நீ பண்ணுறதை பண்ணிக்கோ அப்படின்னு தமனகன் சொல்லுது.
இதை கேட்டதும் சஞ்சீவகனுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்கு. ரொம்ப துக்கத்தில் வீழ்ந்துடுச்சு. தமனகன் பேச்சில் எப்போதும் போலவே இதுலேயும் உண்மை இருக்கும் அப்படின்னு நினைக்குது. அதை நினைக்க நினைக்க சஞ்சீவகனுக்கு மனக்கவலை அதிகரிக்குது. கடைசியாக ரொம்ப மனம் கலங்கி பேச ஆரம்பிக்குது. கெட்ட நடத்தை இருக்கவங்கிட்ட தான் பெண் சோரம் போறா. அயோக்கியங்களோட பழக்கத்தில் அரசன் ஒட்டிக்கிறான். கருமியிடம் தான் செல்வம் மேலும் மேலும் குவியுது. மலை மீதும் கடல் மீதும் தான் மழை நிறைய பெய்யுது. இதெல்லாம் சரியாக தான் சொல்லியிருக்காங்க. ஐயோ, இனி நான் என்ன செய்கிறது? எவ்வளோ கொடிய ஆபத்துன்னு சூழ்ந்துருக்குது. உண்மையாகவே அரசனுக்கு சேவை செஞ்சேன், அதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை. ஆனால் தொண்டுக்கு கைமாறு பகைமை தான் அப்படிங்கிறது விந்தையாக இருக்குது. காரணம் இல்லாமல் கோபம் கொள்றவனையும் வெறுப்பவனையும் எப்படி சமாதானப்படுத்த முடியும்? தந்திரமுள்ள கொடியவனையும் கல்நஞ்சனையும் கண்டு யார் தான் பயப்பட மாட்டாங்க? நல்ல பாம்போட வாயிலிருந்து விஷம் வெளியே வர்றது மாதிரி கெட்டவங்களோட சிந்தனைகள்லேருந்து விஷத்துளிகள் சொட்டு சொட்டாக கொட்டிக்கிட்டே தான் இருக்கும். சூதுவாது உள்ளவங்களை கண்டு நல்லவங்க பயப்படுறது இயல்பு. இப்படி சொல்லிக்கிட்டு பிங்களகனுக்கு நான் என்ன தீமை செஞ்சேன் அப்படின்னு கேட்குது சஞ்சீவகன். நண்பா, அரசர்கள் காரணம் இல்லாமலே தீமை செய்யக்கூடியவங்க. மற்றவங்கள பலவீனமாக வச்சுருக்கணும், அதுலேயே அவங்களோட நாட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது தமனகன். நீ சொல்கிறது உண்மைதான். பழமொழிகளும் இதே தான் சொல்லுது. சந்தன மரத்தில் பாம்புகள் இருக்கும், தாமரை குளத்தில் முதலைகள் இருக்கும். அதுபோல தான் நற்குணங்களை கெடுக்க தீயவர்கள் இருக்கிறார்கள். சுகத்துக்கு இடையூறுகள் இல்லாமல் இருக்காது. மலையில் தாமரை மலர்றதில்ல. கெட்டவன் கெட்ட நன்மையாக செயலை காண முடியாது. துறவிகளோட மனம் வேறுபாடு கொள்ளாது. போதுமையிலிருந்து நெல் முளைக்காது. எல்லாம் என்னோட குற்றம்தான். நயவஞ்சகன் கிட்ட அல்லவா நான் நட்பு கொண்டேன். ஒரு கதை சொல்கிற மாதிரி காலத்துக்கு பொருத்தமற்ற செயல்களை செய்யக்கூடாது. அபாண்டமான சொற்களை சொல்லக்கூடாது. நயவஞ்சகன் கிட்ட நட்பு கொள்ளக்கூடாது. தாமரை குளத்துக்கு பக்கத்தில் படுத்து இருந்த அன்னப்பறவையை அம்பு கொன்னுது. அந்த கதை மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சஞ்சீவகன் சொல்லவும், அது எப்படி அப்படின்னு தமனகன் கேட்குது. சஞ்சீவகன் அந்த அன்னத்தோட கதையை சொல்ல ஆரம்பிக்குது. ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய ஏரி, அதில் ஒரு அன்னப்பறவை உல்லாசமாக பறந்து திரிஞ்சு வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு நாள் ஆந்த ஒன்று அங்கே வந்து சேருது. அதை பார்த்து அன்னப்பறவை, மக்கள் சஞ்சரிக்காத இந்த காட்டுக்குள்ளே நீ எப்படி வந்த அப்படின்னு கேட்குது. உடனே ஆந்த, உன்னோட சிறந்த குணங்களை கேள்விப்பட்டு இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லுது. நற்குணம் உள்ளவங்களை உலகம் முழுவதும் தேடி பார்த்தேன். உன்னை போல நல்ல குணம் உடையவங்க யாருமே இல்லை. அதனால தான் உன்கிட்ட வந்தேன். கண்டிப்பாக உன்னோட நட்பை நான் பெறணும். அசுத்தமான நீர் கங்கையில் சேர்வதால் புனிதம் அடையுது இல்லையா? அது மாதிரி தான் சங்கு. அது வெறும் எலும்பு துண்டு தான். ஆனாலும் அவன் திருமாலோட கையில் இருக்கும்போது மதிப்பு பெறுறது இல்லையா? நல்லவங்களோட சேர்ந்தா யாருக்கு தான் நன்மை உண்டாகாது அப்படின்னு பதிலளிக்குது ஆந்தை. அதை கேட்ட அன்னப்பறவை மகிழ்ச்சி அடைந்து ஆந்த அன்னப்பறவையோட இருக்க சம்மதிக்குது. நண்பனே, இது அடர்த்தியான காடு, பறந்த ஏரியும் இங்கே இருக்குது. ஏரிக்கு பக்கத்தில் என்னோட இருந்துக்கோ அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த ரெண்டும் ஒன்று கூடி நல்லா பேசி விளையாடி சந்தோஷமான நாட்களை கழிக்குது. ஒரு நாள் அந்த அன்னப்பறவையை பார்த்து, அங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு, என்னோட சொந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் வருது. இது வரைக்கும் எனக்கு இடம் கொடுத்து பாதுகாத்தமைக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய இருப்பிடம் பத்மவனம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. என்கிட்ட உனக்கு அன்பும் மதிப்பும் இருக்கும்னா நீ அவசியம் ஒரு முறை என்னோட விருந்தாளியாக அங்கே வரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு புறப்பட்டு போகுது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அன்னப்பறவைக்கு ஒரு யோசனை வருது. இங்கேயே காலத்தை கழித்து வயசாகி போச்சு, வேறு எந்த இடத்தையும் நான் பார்த்ததில்லை. இப்போயாச்சும் ஒரு நண்பன் இருக்கான் இல்லையா, அங்கே போனால் புதிய விளையாட்டு இடங்களும் புதுவிதமான இறைகளும் கிடைக்குமே அப்படின்னு யோசித்து ஆந்தையோட இருப்பிடமான பத்மவனம் போகுது. ஆனால் அங்கே ஆந்தையை காணலை. சுத்திமுத்தும் தேடி பார்க்குது. கடைசியில் பகல் குருடாகி ஆந்தை அங்கே ஒரு மரப்பொந்தில் உட்காந்து இருக்கிறத அண்ணன் பார்க்குது. நண்பா, வெளியே வா, என்ன தெரியலையா, நான் உன் உயிர் நண்பனாகி அன்னப்பறவை விருந்தாளியாக வந்திருக்கிறேன். இதை கேட்டதும் ஆந்த, நானும் பகலில் வெளியே தெரியறதில்ல, சூரியன் மறைஞ்ச அப்புறம் 2 பேரும் சந்திக்கலாம் அப்படின்னு ஆந்தை சொல்லுது. அந்த அன்னப்பறவையும் ரொம்ப நேரம் காத்து கிடக்குது. அதுக்கப்புறம் இரவு நேரத்தில் ஆந்தையை சந்தித்து பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நல்லா ட்ராவல் செஞ்சு வந்த களைப்பால் அப்படியே தூங்கி போகுது. அந்நேரத்தில் கொஞ்சம் வியாபாரிகள் வந்து அந்த குளக்கரையில் கூடாரம் அடித்து தங்கியிருக்கிறாங்க. பொழுது விடிஞ்சதும் அந்த கூட்டத்தோட தலைவன் எழுந்து போய் எல்லோரும் பயணம் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிற மாதிரி சங்கு எடுத்து ஊதுறான். அந்த சங்கொலியை கேட்டதும் ஆந்தை பயங்கரமாக அலறிக்கிட்டு குளக்கரையில் உள்ள ஒரு மரப்பொந்தில் போய் புகுந்துக்குது. அந்த அன்னப்பறவையும் அந்த இடத்த விட்டு அசையாமல் அப்படியே நின்றுட்டு இருக்குது. ஆந்தையோட அலறல் கெட்ட சகுனம் அப்படின்னு பயந்த கூட்டத்தோட தலைவன் சத்தம் வந்த இடத்த நோக்கி அம்பு விடுமாறு அந்த வில்லாளிக்கு கட்டளை போடுறான். அவனும் வில்லு எடுத்து அம்பை விடுறான். அந்த அம்பு கரெக்டாக ஆந்தையோட பொந்துக்கு பக்கத்தில் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்த அன்னப்பறவை மேலே பாஞ்சு அதை கொன்னடிச்சு. அதனால தான் காலத்துக்கு பொருத்தம் இல்லாத செயலை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுது சஞ்சீவகன். அது மட்டும் இல்லை, நேரில் பார்க்கும்போது
அன்பு நிறைஞ்சு பேசுகிறாங்க. பார்க்காத நேரத்திலேயோ இகழ்ச்சியாக பேசுகிறாங்க. அத்தகைய நண்பர்களை விலக்கி வைக்கணும். தூரமாக பார்க்கும்போதே கை கூப்பி கும்பிட்றான், கண்களில் நீர் நிரம்புது, ஆசனத்தை காட்டி அமரச் சொல்கிறான், மார்புற தழுவி கொள்கிறான். அன்பு கனிந்த பேச்சுக்கும் கேள்விக்கும் அளவே இல்லை. ஆஹா, உள்ளத்தில் விஷமும் உதட்டில் தேனுமா எப்படி பேசுகிறாங்க. மந்திர தந்திரம் தெரிஞ்சவங்க போல. எவ்வளோ அதிசயமான நாடகம் இது. ஒவ்வொரு தீயவனும் இதை எப்படி கற்றுக்கிட்டான்னு தெரியலை. ஆனால் ஆச்சரியமாக இருக்குது. இந்த உண்மையை நான் இப்போ அனுபவத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுது சஞ்சீவகன். யோசிக்காமல் அந்த ஆள்கிட்ட நான் உறவு கொண்டாடிட்டேன். எனவே என்னோட உயிரை இழக்க வேண்டியது தான். நிறைய படித்தவங்களில் கூட சில பேர் தீயவர்களாகத்தான் இருக்கிறாங்க. தந்திரங்கள் செஞ்சே பிழைப்பு நடத்துகிறாங்க. அதனால் நல்லதோ கெட்டதோ இதுவாக இருந்தாலும் சரி, அந்த காக்கை ஒட்டகம் அதுங்க செஞ்சது மாதிரி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லுது சஞ்சீவகன். அது என்னது காக்கை ஒட்டகம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னு தமனகன் கேட்கவும் சஞ்சீவகன் அந்த முட்டாள் ஒட்டக கதையை சொல்ல ஆரம்பிக்குது.